அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியவருள பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு குண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாவே. எல்லாம் வல்ல திருவரங்கத்தானுடைய அருளினால் நாம் இந்த திருப்பாவையை இன்று முதல் அனுபவிக்க இருக்கிறோம். மார்கழி மாத நன்னாளில் இந்த மார்கழி மாதத்திலே இந்த திருப்பாவையை அனுபவிக்க நமக்கு நல்லதொரு சந்தர்ப்பத்தை அளித்த சாய் டிவிக்கு நாம் வந்தனம் தெரிவித்து இம்மாதிரியாக இவர்கள் நிகழ்ச்சியினை ராமாயணம், பாரதம், பாகவதம், பெரிய புராணம், கந்த புராணம் என்று பல வகையான புராணங்களை மக்களிடத்திலே கிராமந்தோறும் சென்று கேட்டு எல்லோரும் பலனடையும் வண்ணம் இந்த டிவி மேன்மேலும் சிறக்க சகலவிதமான வசதிகளும் பெற்று செல்வங்களும் பெற்று தொடர்ந்து மக்களுக்கு இந்த தெய்வீக பணியை ஆற்றுவதற்கு நாம் எல்லாம் வல்ல அரங்கநாயகி சமேத அரங்கநாத பெருமானை வேண்டி அடியேன் இந்த திருப்பாவை தொடர்கிறேன். மார்கழி மாதம் உயர்ந்த மாதம். பகவான் கீதையிலே சொல்லுகிறான், மாசானாம் மார்கசீரிஷோகம், மாதங்களில் நான் மார்கழிங்கிறான். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை நந்தவனத்திலே அவதரித்தார். துளசி செடி அருகே பூமாதேவியே அவதரிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியாராக. எம்பெருமானை தவிர சிந்திக்கவில்லை. மற்றவர்களெல்லாம் தங்களை பெண்ணாக பாவித்து எழுத வேண்டும். பெண்களுக்கு இயற்கையிலே ஒரு கொடுப்பினை அவரிடத்திலே இருக்கக்கூடிய வரப்பிரசாதம். அதனால்தான் எல்லோரும் சொல்லுகிறார்கள், மங்கையராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும். ஏன் சொல்லுகிறார்கள்? ஒரு பெண் தான் கொண்ட கணவனை தவிர மற்றவர்களை எண்ண மாட்டார்கள். அவன் நல்லவனோ பொல்லாதவனோ, அவன் படித்தவனோ படிக்காதவனோ, சம்பாத்தியம் செய்கிறானோ செய்யவில்லையோ, தன் கணவனை தவிர நினைக்க மாட்டார்கள். அது ஆண்மகனுக்கு அப்படியான எண்ணங்கள் இல்லாததினால்தான் ஆணாக பிறந்தவர்கள் தங்களை பெண்ணாக பாவித்து எழுதினார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே நாம் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய திருப்பாவை எழுதியதை பாருங்கள். கிருஷ்ணனை தவிர, ராமனை தவிர, அந்த ரங்கநாதனை தவிர, அந்த எம்பெருமானை சொல்வதை தவிர வேறு தெய்வத்தை நிந்தித்து ஒரு வரி கூட எழுதவில்லை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆய்ப்பாடியாக மாற்றி அங்கிருக்கக்கூடிய பெண்களை இடைப்பெண்களாக மாற்றி கிருஷ்ணானுபவத்திலே திளைத்தார்கள். கிருஷ்ணனிடத்திலே பக்தி செலுத்த வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்வது போல ரங்கநாதன் தான் ராமனாய் வந்தான், ரங்கநாதன் தான் கிருஷ்ணனாய் வந்தான், நமக்காக எளிமையாக அவதரித்திருக்கிறான். நோன்பு நூற்கிறார்கள். நோன்பு என்றால் விரதம். விரதம் எதற்கு இருக்கிறோம்? ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்று. யாராவது ஒருவன், விரதம்ங்கிறது தமிழ் பதம், நோன்பு தமிழ் பதம், விரதம் என்ற வடமொழி பதம் விரதம்ங்கிறோம். அவன் ஒருவரை போய் பார்க்க போகிறான், நோன்பு நூற்பது போல் அங்கேயே இருக்கிறான். அவர் எப்பொழுது வருவார், இந்த ஆபீஸுக்கு வருவார், அவரை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறான். நாமே சொல்லுவோம், ஏன் இவன் இப்படி தவம் செய்கிறான் என்று. விரதம் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விரதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அதை அனுஷ்டிக்க வேண்டும். நம்முடைய மதத்திலே மரபு சங்கல்பம் செய்து கொள்வோம், இன்று என்ன நாள், என்ன திதி, என்ன நட்சத்திரம் என்று. இது நம்முடைய மதம் மட்டுமல்ல. இன்று போய் பாருங்கள், ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் செய்கிறார். ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், லெட்டர் பேட் எழுதுகிறார்கள், தங்களுடைய பெயர் முகவரி எழுதி தேதி போடுவார்கள். அவன் ஆங்கிலத்திலே தேதி போட்டார்கள். நாம் இப்பொழுது என்ன மாதம், என்ன பட்சம், என்ன திதி, என்ன நட்சத்திரம், இதையெல்லாம் சங்கல்பத்திலே சொல்லிக் கொள்கிறோம். சங்கல்பம் என்றால் என்ன? இன்று என்ன திதி, இன்று என்ன நாள். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார், நாங்கள் இந்த மார்கழி மாதம் நோன்பு இருக்கிறோம், கிருஷ்ணானுபவத்திலே திளைக்க வேண்டும், எங்களுக்கு மழை பெய்ய வேண்டும்,
மழை பெய்யவில்லை என்றால் நாடு சுபிட்சமாக இருக்காது, வியாபாரம் பெருகாது, விவசாயம் பெருகாது. இதற்காக மழை வேண்டும். நோன்பு இருக்கிறோம், விரதம். அதற்கு இந்த உணவிலே சில விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அதை தவிர்க்க வேண்டும். அன்றே ஆண்டாள் நாச்சியார் நாம் இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். முதல் பாசுரத்தை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராட போதுமி பொதுமினோ நேரிழையி, நீராட போதுமி பொதுமினோ நேரிழையி, சீர்மல்குமால் பாடி, சீர்மல்குமால் பாடி செல்வ சிறுமீர்காள், சீர்மல்குமால் பாடி செல்வ சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், ஏராந்த கண்ணி யசோத இளம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார், நாராயணனே நாராயணனே நமக்கே பறை தருவார், நாராயணனே நமக்கே பறை தருவார், வாரோர் புகழார் படிந்தேலொரம் பாவார், வாரோர் புகழார் படிந்தேலொரம் பாவார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். சங்கல்பம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். இன்று எல்லாரும் தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் தமிழ் என்கிறார்கள். தமிழிலேயே சங்கல்பம் செய்து கொண்டது தாயார் தான். இப்பொழுது கோவிலுக்கு போங்கள், வீட்டிலே ஹோமம் செய்யுங்கள், சங்கல்பம் செய்வார்கள். வேதம் படித்த பிராமணன் எப்படி சங்கல்பம் செய்வான்? இன்று என்ன மாதம்? தனுர் மாதம். இப்பொழுது ஆண்டாள் எப்படி சங்கல்பம் செய்து கொண்டார்கள்? நம்ம கோவிலில் பார்க்கலாம், சங்கல்பம் செய்வார்கள். ஆண்டாள் நாச்சியாரும் சங்கல்பம் செய்தார்கள். பாருங்கள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி திங்கள் தனுர் மாசே மதி நிறைந்த பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ நன்னாளால். என்ன அழகாக ஒரு சங்கல்பத்தை கொடுத்திருக்கிறார்கள். மார்கழி திங்கள் நல்ல மாதம், 12 மாதமும் நல்ல மாதம். ஏன் மார்கழி மாதத்தை சொல்லுகிறோம்? நமக்கு தை மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை ஓராண்டு என்று சொல்லுகிறோமே. இந்த ஓராண்டில் பொழுது விடியிருக்கின்ற நேரம் இந்த மார்கழி மாதம், பிரம்ம முகூர்த்தம். அதுதான் மாசானாம் மார்கசீர்ஷம். இன்னைக்கு சொல்லுகிறார்கள். நாம் சொற்பொழிவிலே முன்னோர்கள் சொல்வது தான் இன்று விஞ்ஞானத்திலே ஒத்துக்கொள்கிறார்கள். விடியற் காலம் பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. அப்பொழுது 4 மணிக்கே எழுந்திருந்து யார் நீராடுகிறார்களோ இந்த இயற்கையான காற்றை அனுபவிக்கிறார்கள். இன்னைக்கு ஓசோன் என்னெல்லாம சொல்லுகிறார்களே, இது அன்றே எழுதி வைத்தார்கள். இயற்கையை இயற்கையாக அனுபவிங்கள். நாம் எல்லோரும் செயற்கைக்கு மாற்றி விட்டதினால்தான் இன்று சிரமப்படுகிறோம். உணவாதிகள்லேருந்து எல்லாத்தையும் இயற்கையை இயற்கையாக அனுபவிக்கணும். நேச்சுரல் என்று சொல்லுகிறானே, எது எப்படியோ அப்படி தான் அனுபவிக்கணும். ரோஜா பூவுக்கு போய் சென்ட் போட வேண்டாம்.
அதிலேயே வாசனை இருக்கிறது. மல்லிகைப்பூக்கு செண்டு போடணுமா, அதுக்கு போய் நம்ம இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், அதுக்கு செண்டை தெளிக்கிறேங்கிறான். அது பண்ணக்கூடாது, அதனுடைய இயற்கையான வாசனை போய்விடும். அதைத்தான் சொல்லுகிறார்கள், மார்கழி மாதம் நல்ல மாதம். இந்த மார்கழி மாதத்திலே 4 மணிக்கு நாம் எழுந்திருக்க பழக்கம் செய்து கொண்டு விடுவோமே, ஆனால் மற்ற 12 மாதமும் நாம் எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். விடிய காலை எழுந்திருங்கள், காலை எழுந்தவுடன் படிப்புன்னார். அப்போ காலை என்று சொன்னாலே விடியற்காலை, பின்னாலே சொல்ல போகிறார் சிற்றஞ்சிறுகாலே, விடியற்காலை எழுந்திருக்க வேண்டும். நாம் அப்படி எழுந்திருந்தால்தான் இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எழுந்திருந்து குளிக்க வேண்டும், உடனே குளிக்க வேண்டும். அதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், தினமும் சுதினமும், எந்த நாளும் நன்னாள். எப்பொழுது இறைவனை தியானம் செய்தால்தான் நல்ல நாள். பகவானையே நாம் தியானம் செய்ய வேண்டும், அதுதான் நல்ல நாள். தெரிந்து கொள்ளுங்கள், என்றைய தினம் நாம் பகவானை தியானம் செய்யவில்லையோ அது நல்ல நாள் அல்ல. அதுதான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், நாம் பகவானை எண்ண வேண்டும். பகவானோடு நமக்கு எப்பொழுது ஒருமைப்பாடு வருகிறதோ அன்றுதான் ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டோம் என்று பொருள். இன்றே ஜென்ம சாபல்யம் அடைந்ததென்றோ என்ற அக்ரூரனை போல் கொண்டாட வேண்டும் நாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நீராட போதுவீர். ஏன் நீராட வேண்டும் என்றார்கள்? கிருஷ்ணனை புரிந்ததால் குளிர்காலமே கோடகாலம் ஆயிடுத்தாம், அதனால் குளிக்கணும் போல இருக்காம். இதில் நீங்கள் இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள், விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திருந்து ஒரே ஊரிலேயே நாம் வசிப்போமே, ஆனால் வெந்நீரே வேண்டாம், பச்சை தண்ணியிலே குளிக்கலாம். ஒரே நீரிலே குளிப்போமே, ஆனால் நமக்கு வெந்நீர் தேவையில்லை. அதுதான் சொல்லுகிறார், நீராட போதுவீர். அந்த விரக தாபம் நாம் ஒருத்தர அடைய வேண்டும் என்று இருக்கும்பொழுது நமக்கு உடம்பிலே உஷ்ணம் அதிகரிக்கும். அப்பொழுது நாம் சாதாரண நீரிலேயே குளிக்கலாம். செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் என்று சொல்லுவது போலே அவனுடைய கை காலு கண்ணி எல்லாமே கமலம், கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே. ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார். அதனால் எல்லாமே தாமரை பூதான் அவனுக்கு, தாமரை. அதனால் முதுவேனில் குளிந்த மடுவில் நுழைவது போலே, முதுவேனில் காலத்தில் அதுபோல இப்பொழுது நீராட தங்களுடைய குணசேஷிதங்களை கிருஷ்ணனை நீர்ப்பண்டமாக உருக்கி வைத்திருக்கிறார்கள் போல். அதனால்தான் சொல்ல, பகவானே ஜலம், நாம் அவனிடத்திலே குளிக்கிறோம். பகவத் சம்பந்தம் உடையவர்கள் நீராட போதுவீர். கௌரவமாக சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆமாம், நாம் ஒருத்தட்ட பழகியிருக்கோம், சீக்கிரமாக எழுந்துரு குளி அப்படின்னு சொல்கிறோம், இது உரிமையில் சொல்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் அதையும் ஒரு பக்குவமாக சொல்லுகிறார்கள், நீராட போதுவீர். நீங்கள் நீராடுங்களேன் கிருஷ்ணானுபவத்திலே திளைப்பதற்கு என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதுமே கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து கொண்டு வரும். நீராட போதுவீர். போது என்று சொன்னால் புஷ்பம் என்று ஒரு பொருள். போதுமினோ நேரிழையீர். அதனால் நீராட போங்கள். நமக்கு அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்? பூக்களை பறித்து பகவானுக்கு போட வேண்டும். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, இது நல்ல ஆயர்பாடி. எப்பொழுதுமே வெண்ணெய் கிடைக்கும், எப்பொழுதுமே பால் கிடைக்கும், எப்பொழுதுமே எல்லாம் கிடைக்கக்கூடியது சீர்மல்கும் ஆய்ப்பாடி. அதனால் இந்த நல்ல ஆயர்பாடியிலே பகவத் குணங்கள் வெள்ளமிடுவது. பால் எப்படி போகிறதோ, பாத்திரங்களிலே வழிந்து ஓடுகிறதோ, அதை போல பக்தனிடத்திலே பக்தி என்ற வெள்ளம் வழிந்து ஓடுகின்ற இடம். செல்வச் சிறுமீர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி என்று சொன்னார்கள். ஏன் இந்த ஆய்ப்பாடிக்கு வந்தார்கள்? அந்த அயோத்தி போன்று ராமனை வணங்கக்கூடிய வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகள் இருக்கின்ற ஆச்சாரம் நிறைந்த இடம் அல்ல இது. இங்கு வழக்கையும் இடக்கையும் அறியாத ஆயர்கள் இருக்கக்கூடிய இடம், இடச்சி பெண்கள் இருக்கக்கூடிய இடம். எப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது எல்லோரும் பக்தி பாவத்தில் திளைக்கிறார்களோ, எல்லோருக்கும் சமமாக அன்னதானம் செய்கிறார்களோ, அங்கே ஆச்சாரம் இருக்காது. ஆச்சாரத்தை எவன் கடைபிடிக்கிறானோ மற்றவாளுக்கு கொடுக்க மாட்டான். இது இவாளுக்கு கொடுக்கலாம், இவாளுக்கு கொடுக்கக்கூடாது என்ற பேதம் வந்துவிடும். அதனால் பக்தி ஒன்றில்தான் பேதம் கிடையாது. பக்தி மார்க்கத்திலே நுழைந்து விடுவோமே ஆனால் நமக்கு பேதம் இருக்காது.
அதைத்தான் சொல்லுகிறார்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், செல்வச் சிறுமிகள் அவரிடத்திலே ஆய்ப்பாடி, இது சாதாரண ஆய்ப்பாடி அல்ல. தம்பி தீங்கு செய்வதற்கு, தம்பி குறும்பு செய்வதற்கு அண்ணன் துணை போன இடம். அப்பொழுதே பாருங்கள், அதனால் தான் அண்ணன் தம்பியோடு பிறக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு தம்பி தவறு செய்கிறான் என்றால் அண்ணன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான், அண்ணன் தவறு செய்தால் தம்பி வேடிக்கை பார்ப்பான். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். அதனால் இந்திரனுக்கு இடக்கூடிய சோற்றை இந்த மலைக்கு இடுங்கள் என்று சொன்னானே பகவான், அதே அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், செல்வச் சிறுமீர்கள். இவ் ஆத்மாவுக்கு நிலைன்ற சர்வஸ்வாமியான பகவானே செல்வம். செல்வம் என்றால் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த லௌகீகமாக நாம் சம்பாதிக்கிறோமே இந்த பணம், இந்த பணத்தில் இருப்பவனும் அவன்தான். அதைத்தான் உணரணும். அதனால் இந்த லௌகீகமான பணம் வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை, நன்கு வேணும். இப்போ இந்த டிவி நடத்துகிறா அப்படின்னா இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமோ? சாய் டிவி நடத்துகிறா, இன்னும் எத்தனையோ டிவி நடத்துகிறா. நம்ம என்ன பண்ணுறோம், நடுவில் விளம்பரம் போடுறாளே அப்படிங்கிறோம். விளம்பரம் போட்டால் தான் பணம் வரும், பணம் வந்தால் தான் திருப்பாவை நடத்தலாம். இல்லைன்னா திருப்பாவை நடத்த முடியாது, இல்லைன்னா ராமாயணம் பாரதம் நடத்த முடியாது. அதெல்லாம் நடத்துறதுக்கு திரவியம் வேணும். செல்வம் என்பதற்கு அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பகவான் என்ற செல்வத்தை அடைவதற்கே இந்த செல்வம் தேவை. இதில் நிறைய செல்வம் இருக்குது, கல்வி செல்வம், பொருள் செல்வம், எல்லாமே செல்வம். இந்த உலகத்தில் செல்வம் என்றால் என்ன? செழிப்பு நிறைந்தது, முழுமை பெற்றது, தேவையானதை கொடுக்கக்கூடியது. அதான் பகவானே செல்வம் என்கிறோம். அவன்தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்று சொல்வது போலே, லக்ஷ்மணன் எப்பொழுதும் ராமனோடு இருப்பான். அந்த லட்சுமணனுக்கு மகாலட்சுமிக்கு ஈடான அந்தஸ்தை கொடுத்தான் பகவான். இங்கு பலராமனுக்கு கொடுத்தான். ராவணனுடைய செல்வங்களை எல்லாம் வெறுத்து ராமனை சரணம் அடைந்தான். அதனால தான் இங்கே இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும், லௌகீகமான செல்வத்திற்கும் வைதிகமான செல்வத்திற்கும் என்ன வித்தியாசம். இந்த பக்தி இல்லாமல் இந்த பணத்தை எவன் ஒருவன் சம்பாதிக்கிறானோ அவனிடத்திலே நீண்ட நாட்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். விபீஷண ஆழ்வார் ஏன் ராவணனிடத்தில் இல்லை? அவனிடத்திலே பக்தி இல்லை, அவனிடத்திலே காமக்ரோதங்கள் இருந்தது, கள்ளங்கபடமற்ற பக்தி கிடையாது. அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், முதலில் பக்தியை சம்பாதித்து கொள்ளுங்கள், பிறகு பணத்தை சம்பாதிங்கள், மாற்றி சம்பாதித்தால் கஷ்டம்தான் வரும் என்கிறார்கள். சிறுமீர்கள் அதுதான் சொல்றார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபன் வேல் வைத்து கொண்டிருக்கிறான். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். இவன் வீடு வீடாக போய் வெண்ணபாலை திருடி குடித்து விட்டு வருவான். வாசலிலே நந்தகோபன் இருப்பான். ஏய் கிருஷ்ணா, வெண்ண திருடினியா நீ? இல்லையப்பா. உள்ளே போவான். யசோதை சொல்லுவாள், நம்ம வீட்டில் வெண்ணெய் இல்லையா, பால் இல்லையா? ஆமாம், நான் வீடு விட வெண்ணெய் திருடினேன். யார் சொன்னார்கள்? இளம் சிங்கம். அவன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், பக்தாளுக்கு அனுகூலமாக சந்திரனை போல் இருப்பவன். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் நமக்கே நமக்கே கொடுக்கக்கூடியவன். இந்த நாராயணன் சர்வசுவாமியான நாராயணன். அவன் கை பார்த்திருக்கும் நாம் நம்முடைய நோன்பை பின் சொல்லுவோம் என்று இருக்கிறார்கள். நம்முடைய விருப்பத்தை கொடுப்பான். இந்த விரதத்தை கொடுப்பவனும் அவன்தான், விரதத்தை பூர்த்தி செய்து வைப்பவனும் அவன்தான். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான். நமக்கே நாம் சொல்கிறோம், அவர் எனக்குத்தான் செய்வார். அப்போ எனக்கே செய்யக்கூடியவன் அவன். சாதாரண மனுஷன் சொல்லுகிறோம், இவன் எனக்குத்தான் செய்வான் என்று. பாரோர் புகழ, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பக்த கோடிகள் எல்லோரும் புகழும் வண்ணம், மழை பொழிந்து பஞ்சம் நீங்கி கொண்டாடும் வண்ணம். இந்த உலகத்திலே மழை பெய்தால்தான் பஞ்சம் நீங்கும். எல்லாம் பக்தி செலுத்தவோ வியாபாரம் செய்ய, என்ன காரியம் இந்த பூமியில் செய்ய இருக்க வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும். அதுதான் சொன்னார். அப்போ இதுக்கு என்ன வியாக்கியானம் எடுக்கிறார்கள்? இந்த மார்கழி மாதத்திலே கிருஷ்ணானுபவம் என்ற குளத்திலே நீராடுவதற்கு நாம் விரதம் இருக்க வேண்டும், நோன்பு நூற்க வேண்டும், பாரோர் புகழ படிந்து. இந்த பாரோர் புகழும் வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். படிந்தேலோர் எம்பாவாய், நோர்க்கையாலே அவன் அகமுடைய, அதனால் அவனை அடைவதற்கு எழுந்திருங்கள்.
அந்த நாராயணனே நமக்கே, நமக்கு வேறு யாரும் செய்ய மாட்டார்கள், நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர். அப்போ இதில் என்ன தத்துவம் பேசுகிறார்கள்? கிருஷ்ணனை பிரிந்திருக்கக்கூடிய விரகதாபத்தை போக்க வேண்டும் என்றால், நாம் கிருஷ்ணானுபவத்திலே திளைக்க வேண்டும் என்றால், அந்த கிருஷ்ணன் என்ற தடாகத்திலே நாம் குளிக்க வேண்டும். கிருஷ்ணனே நமக்கு தடாகம், நாம் இருக்கக்கூடிய இடத்தை பிருந்தாவனமாக வைத்துக் கொள்வோம் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரையே அவர்கள் ஆய்ப்பாடியாக மாற்றினார்கள். அதனால்தான் அங்கு இருக்கக்கூடிய வடபத்திரசாயி இருக்கிறான், அங்கு இருக்கக்கூடிய பகவானை கிருஷ்ணனாக தியானிக்கிறார்கள். நம்மோடு பகவான் இருக்கிறான். இதிலிருந்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எங்கேயோ இருக்கிறான் என்று எண்ணாதீர்கள், நம் பக்கத்திலே இருக்கிறான். நாம் இருக்கக்கூடிய இடத்தையே நாம் பகவானாக தியானிப்போமேயானால், அங்கு பிருந்தாவனமாக எண்ணுவோமேயானால், இந்த உலகத்திலே எல்லா விதமான விஷயத்தையும் நீக்கி பகவானை அடைவதற்கு அதைத்தான் சொல்றார், நாராயணனே நமக்கே பறை தருவான். அவன் நமக்கு என்ன பறை தர இருக்கிறான்? நாம் எதை நினைக்கிறோமோ, நாம் எதை கேட்கிறோமோ அதைத்தான் கொடுக்க போகிறான். ஆக கேட்பது நினைப்பது நம் கையில் இருக்கிறது. ஆக கேட்காமலே இருக்கலாமா? இருக்கலாம். யாரை கேட்க வேண்டும்? பகவானையே கேட்க வேண்டும். அதுதான் இந்த மார்கழி மாதத்திலிருந்து நாம் நோன்பு இருக்கணும். ரொம்ப பேர் நினச்சிருக்கா மார்கழி மாதம் 30 நாளும் கோவிலுக்கு போனால் போகிறோம்னு. 365 நாளும் பக்தி செலுத்தணும். ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனுக்கு 12 மாதமும் உற்சவம், எங்கள் தாயாருக்கு தனியாக உற்சவம். அப்படி இருக்கும்பொழுது மார்கழி மாதம் மட்டுமா உயர்ந்தது? அல்ல, எல்லா மாதமும் உயர்ந்தது. இந்த நோன்பு நூற்பதற்கு, இதை விரதம் இருப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகிறார்கள். தொடர்ந்து நாளைய பாசுரத்திலே பார்ப்போம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கின்றேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.